ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முட்டைக்கோஸ் எப்படி பொரியல் பண்ணுறது தான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் முட்டைக்கோஸ் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கிங் பவுல் வச்சுக்கோங்க. அதில் தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு. கடுகு நல்லா பொரியட்டும். சேர்த்துட்டு ரெண்டுமே பொரியட்டும் நல்லா. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நான் கலந்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கோஸ் பொரியல் கடல் பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நான் வந்து ஒரு பூண்டு அப்படியே முழு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதாவது இடித்து வச்சுருக்கேன். இடித்து போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஒரு 5 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இடித்து போட்டிங்கன்னா வாசனை பூண்டு ப்ரௌன் ஆகிடுச்சி. இப்போ இதை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கந்தும் நான் வந்து கோஸ் வந்து ஒரு 1/2 கிலோ கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1/2 கிலோ கோஸும் அப்படியே பொடியாக நான் வந்து இந்த தேங்காய் சீவுவோம் இல்லைங்களா, அதில் நான் வாழைக்காய் பஜ்ஜி சீவுவோம் பாருங்கள், அந்த இதில் வந்து நான் சீவினேன் பொடி பொடியாகிடுச்சு. அதை வந்து நம்ம அதில் சேர்த்து வதக்கிக்கணும். பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணலாம் லேட் ஆகும். அதனால் தேங்காய் திருவுறதுலேயே நீங்கள் அழகாக பஜ்ஜிக்கு சீவுறதுலேயே சீவிக்கங்க. அதில் நல்லா பொடி பொடியாக வந்துடும். இதை வந்து கடாய் எனக்கு வந்து கோஸ் நிறையா இருக்குது, கடாய் பத்தாது. அதனால் 2 வாட்டியாக நான் போட்டு வதக்கினேன். கொஞ்சம் நேரம் வதங்கிட்ட பிற்பாடு இன்னும் கொஞ்சம் போட்டு வதக்கினேன் நான். பாருங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறம் இது நான் உங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் போட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிடும். பார்க்க நமக்கு நிறைய தெரியும். ஐயோ பெரிய கடாயெல்லாம் வச்சு செய்யணுமேலாம் இல்லை, இதிலே பண்ணலாம். இது பாருங்கள் இப்போ போடும்போது எவ்வளோ பெருசாக தெரியுது. இதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ரொம்ப சுருங்கி சின்னதாகிடும். கொஞ்சமாக ஆகிடும், கடாயில் பாதி தான் இருக்குமே. அப்புறம் இதை பொறுமையாக கிளறுங்க, கீழெல்லாம் கொட்டாமல். இதை நல்லா கிளறிட்டு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க, போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறமா தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அளவு உப்பு. இதில் வந்து தண்ணியும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் மஞ்சத்தூளையும் உப்பையும் கலந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து தட்டு போட்டு மூடிடுங்க, சிம்மில் போட்டுடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கோஸில் தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே நீங்கள் வதக்குனிங்கன்னா நல்லா இதுவாகிடும். ஏன்னாக்கா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அது நல்லா இருக்காது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெந்துடும். அதனால தான் நான் எப்போவுமே தண்ணி ஊற்ற மாட்டேன். கேரட் பீன்ஸு கூட சரி தண்ணி ஊற்றாம தான் வேக வைப்பேன். அதே மாதிரி தான் கோஸும். நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடிடுங்க, அவ்வளவே தான். சிம்மில் வச்சிங்கனாலே சூப்பராக வெந்துடும். மஞ்சத்தூளுக்காக கூட தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை. இதில் நீங்கள் கிளறி மட்டும் விட்டுட்டால் போதும். நல்லா கிளறிட்டேன். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடுவோம். மூடிட்டு சிம்மில் வச்சாலும் அதே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி கிளறி விடுங்க. நான் வந்து பைத்தம்பருப்பை வந்து சிறு பருப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு சும்மா ஒரு கொதி வந்தோடனே எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வேக விடக்கூடாது பருப்பை. அதை வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. பாருங்கள் போடும்போது கோஸ் எவ்வளோ இருந்துச்சு, கலரை பாருங்கள். வெந்தவுடனே அப்படியே பாதி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வெந்துடும். ரொம்ப தீயெல்லாம் வைக்காதீங்க, சிம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப தீ வச்சிங்கன்னா தீஞ்சு தான் போகும். இதில் பைத்தம்பருப்பு சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
எல்லோரும் கடலை பருப்பு சேர்ப்பாங்க. நான் வந்து பைத்தம் பருப்பு தான் சேர்ப்பேன் எப்பவுமே. நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இது. அதுக்கு தான் இது இப்படி போடுறது. உங்களுக்கு வேணும்னாலும் கடலை பருப்பும் அதேமாதிரி வேக வச்சு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக வைக்கணும். வேக வச்சு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவோடய உங்களை சந்திக்கிறேன். பாய்.